वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாய் எனக்கோர் குறையுண்டோ குறையும் குணமும் நீ அல்லால் என்னே இவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கடலினையில் காதல் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கடலினையில் காதல் பெருக்கே தருவாயே। ஓம் அதிமதுரசாபஹஸ்தாம் अपरिमितां मोदभान सौभाग्याम् अरुणाम् अतिशय करुणाम् अभिनव कुलसुन्दरीं वन्दे। ओम ऐं ह्रीं श्रीं 94வது படிப்பு 94 कुमार गणनाथांबा। कुमार गणनाथांबा तुष्टिः पुष्टिर्मतिर्धृतिः। कुमार गणनाथांबा तुष्टिः पुष्टिर्मतिर्धृतिः। शांति स्वस्तिमती कान्तिर्नन्दिनी विघ्ननाशिनी। शांति स्वस्तिमती कांति नंदिनी विघ्ननाशिनी। ஆக 94வது ஸ்லோகத்தில் பார்த்தோம் குமார கணநாதாம்பா, அதாவது குமரனுக்கும் அந்த கணநாதன் சொல்கிற அந்த கணேசருக்கும் தாயாக விளங்குபவள் அம்பா. அதுக்கப்புறம் 7 முக்கியமான கல்யாண குணங்களை பார்த்தோம். நான் அதோட திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நான் படிக்க சொன்னேன். அந்த கல்யாண குணங்களே அம்பாள் வடிவம் தான் அது, அல்லது அந்த கல்யாண குண வடிவங்களாகவே அம்பாள் திகழ்கிறாள். ஆஹா, இப்படி அம்பாளை தியானிச்சோன்னா நாமும் அந்த கல்யாண குணங்களெல்லாம் கொண்டவர்களாக ஆகின்றோம். அது என்னென்ன குணங்கள்? கல்யாண குணங்கள் துஷ்டிகி மன நிறைவு, போதும் என்கின்ற மன நிறைவு, அதுதான் உண்மையான சந்தோஷம். துஷ்டிகி. புஷ்டிகி, அங்கங்கள்லாம் ஆரோக்கியமாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறது புஷ்டிகி. அப்புறம் மதிஹி, நல்ல புத்தி, நல்ல மதி. அது மாத்திரம் இல்லை, மதிக்க தகுந்தவைகளை மதிக்க வேண்டியது மதி. அது கூட அழகான அர்த்தம் பார்த்தீங்களா? ஸோ அப்படிப்பட்ட நன்மதியாக அம்பாள் இருக்கா. திருதிகி, தாங்கும் தன்மை, உடலுக்கோ மனதுக்கோ எவ்வளோ துயரம் வந்தாலும் அது தாங்குற தன்மை இருந்தாலும் இன்னும் முயற்சி செய்யணுங்கிற அந்த தன்மை, அதுதான் தாங்கும் தன்மைன்னு நம்ம பார்த்தோம். திருதிகின்னு சொன்னால் அதாவது பாதிப்பவைகளால் குலையாமல் தன்னிலையில் ஊன்றி நிற்பது, அது மாத்திரமல்ல தாமறிந்த ஒன்றை பிடித்து நிற்பது, இதுதான் திருத்தின்னு பார்த்தோம். அப்புறம் சாந்தி. சாந்தினா மனசு அடங்கி சாந்தமாக இருக்கு. சாந்தி. ஸ்வஸ்தி மதி, சு அஸ்தி, அது பார்த்து சௌக்கியமாக இருக்கும். எங்கே இருக்கோமோ அவங்க சௌக்கியமாக இருக்கணும், அது பொருந்தி இருக்கணும்.
என்ன செய்கிறோமோ அது திறம்பட செய்யணும். அதான் ஸ்வஸ்தி, சு அஸ்தி. காந்தி, காந்தினா டு அட்ராக்டிவான ஒரு பர்சனாலிட்டி. ஸோ இதெல்லாம் தான் அம்பாளுடைய கல்யாண குணங்கள். அப்படிப்பட்டவள் தியானிச்சா அந்த கல்யாண குணங்கள் நமக்கு வந்து. நந்தினி நம்ம பார்த்தோம், நிதி காமதேனுடைய பெண்ணு பார்த்தோம், மகள்னு பார்த்தோம். நந்தினியாகவும் இருக்கிறது அவள் தான். விக்னநாசினி, எல்லா விக்னங்களையும் எல்லா இடையூறுகளையும் களையக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறார். அதான் விக்ன விநாசினி அப்படின்னு பார்த்தோம். இது வரைக்கும் நினைச்சு பார்த்தோம். அது மாத்திரம் நந்தினின்னு சொன்னால் மனதை கழிப்படைய செய்பவள், அவள் தான் நந்தினி. ஸோ அம்பாள் நினைச்சாலே மனசு ரொம்ப சந்தோஷமாயிடும், கழிப்படை. அப்படி கழிப்படைய செய்பவள் நந்தினி. 95. तेजोवती त्रिनयना, तेजोवती त्रिनयना, लोलाक्षी कामरूपिणी, लोलाक्षी कामरूपिणी, मालिनी हंसिनी माता, मालिनी हंसिनी माता, मलयाचलवासिनी, मलयाचलवासिनी, तेजोवती त्रिनयना, लोलाक्षी कामरूपिणी, तेजोवती त्रिनयना, लोलाक्षी कामरूपिणी, मालिनी हंसिनी माता, मलयाचलवासिनी, मालिनी हंसिनी माता, मलयाचलवासिनी. தேஜோவதி, தேஜோமயம் அப்படி சொல்கிறாங்க இல்லையா. அண்ணாமலையாருக்கு தேஜோலிங்கம்னு பேர். தேஜஸ்ன்னு அர்த்தம்னா ஒளின்னு அர்த்தம், லைட், ஒளி. இங்கே தேஜோவதினா ஒளி பொருந்தியவள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் அம்பாள் வந்து பார்க்கறதுக்கே என்ன சொல்கிறாங்க, உத்யத்பானு சகஸ்ர கோடி சதுஷாம். 1000 கோடி சூரியர்கள் எழும்புனா எவ்வளோ பிரகாசமாக இருக்கும், அப்படி பிரகாசமாக இருப்பான்னு ஆதிசங்கர் சொல்கிறார் மீனாட்சியை பற்றி சொல்லும்போது. அம்பாளும் அதே மாதிரி தேஜஸ்வத்தின்னு அர்த்தம், அப்படியே ஒளி பொருந்தியவளாக இருக்கிறார். அதான் தேஜகான ஒளின்னு. ஸோ அந்த ஒளிங்கிறது என்ன அப்படின்னா கண்ணால் காணக்கூடிய ஒளி மாத்திரம் இல்லை. சில பேருக்கு புத்தி பிரகாசமாக இருக்கும், திக்ஷண்யமாக இருக்கும், அதுவும் ஒளி தான், அதுவும் தேஜஸ். த பிரில்லியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, த பிரில்லியன்ஸ், த எஃபல்ஜன்ஸ். ஸோ அதான் தேஜோவதி அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் முக்கியமான பொருள். தேஜோவதினா ஒளிமயமானவள் பொருள். அது தவிர இன்னும் ஒரு 2-3 பொருள் சொல்கிறார் உரையாசிரியர். தேஜோவதினா, தேஜஸ்னா பிறரை ஆட்படுத்தும் தன்மை, அதுவும் தேஜஸ். வசீகரிக்கிறது இல்லை, தன்னுடைய ஆளுமை கீழே கொண்டு வருது. வசீகரிக்கிறது ஒரு அட்ராக்ட் பண்ணுறது இல்லையா, இது அப்படி இல்லை. ஐ ஆம் த பாஸ் அப்படிங்கிற மாதிரி தன் ஆளுமை கீழே கொண்டு வர்ற ஒரு சக்திக்கு பேர் தேஜஸ்ன்னு சொல்கிறார். தன் ஆட்படுத்தும் தன்மை. அதே மாதிரி பிறரை எதிர்க்கும் ஒரு சக்தி, இதெல்லாம் தேஜஸ்ன்னு சொல்கிறார் உரையாசிரியர். அதுபோல் பிறரால் ஏற்படும் அவமதிப்பை பொறுத்து கொள்ளாத சீற்றம், வலிமை, நெருப்பின் தன்மையான சூடு, இதெல்லாம் தேஜஸ்ன்னு சொல்கிறார். ஸோ இப்படிப்பட்ட தன்மை உடையவளாக அம்பாள் இருக்கா. அர்த்தம் எல்லாரையும் தன்னுடைய ஆழ்வை கீழே கொண்டு வந்த ஒரு சக்தி அவளுக்கு. அதே மாதிரி தீமையை எதிர்த்து வெல்கின்ற சக்தி அவளுக்கு இருக்கு. அந்த அசுரனை மாய்த்தா இல்லையா, அந்த மாதிரி சக்தி அவளுக்கு இருக்கு. ஸோ அதுதான் தேஜோவதி அப்படின்னு அர்த்தம். ஸோ தேஜஸ் நிறைந்தவளாக அம்பாள் இருக்கா. த்ரிநயனா அர்த்தம், சிவபெருமானுக்கு மாத்திரம் 3 கண்கள் கிடையாது, அம்பாளுக்கும் 3 கண்கள் சொல்கிறாங்க. த்ரிநயனா 3 கண்களை உடையது. இப்போ சிவனுக்கு நம்ம பார்த்துருக்கோம், சூரியன், சந்திரன், அக்னி, இந்த 3 தான் கண்கள். அதே மாதிரி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சூரியன், சந்திரன், அக்னி என்ற 3 தேஜோ மண்டலங்களையும் தனது 3 கண்களாக கொண்டவள். அந்த மாதிரி அம்பாளை சொல்கிறாங்க. ஸோ அதுதான் த்ரிநயனாங்கிறதுக்கு பிரதானமான பொருள். ஆனால் இன்னும் அழகான ஒரு பொருள் சொல்லியிருக்காரு. இப்போ நயனம்னா என்னது அப்படின்னா பார்க்க உதவுவது, விஷயங்களை அறிய உதவுவது. ஆனால் வெளி உலகத்தை பார்க்கறதுக்கு கண்கள் உதவுது. ஆனால் பரம்பொருளை பார்க்கறதுக்கு எது நயனமாக இருக்கு அப்படின்னு கேட்டால் 3 விஷயங்கள் நயனமாக இருக்க பரம்பொருளை பார்க்கறதுக்கு. அது என்னன்னு கேட்டால் ஸ்ரவண, மனன, நிதித்தியாசனம். ஸ்ரவணம்னா கேட்கறது, குருமுகமாக இந்த மாதிரி உயர்ந்த விஷயங்களை கேட்கறது ஸ்ரவணம். மனம்னா அதை நம்ம இதை சிந்திக்கிறது. அப்புறம் நிதித்தியாசனம் என்ன சொல்றாருன்னா
கேட்டு மனதால் ஆராய்ந்ததை உள்ளுணர்வால் நீண்ட காலம் ஆழ்ந்து சிந்தித்து அதுவாக ஆக்கிவிடுது. அதுவாக ஆக்கிவிடுது. இதுதான் நிதித்தியாசனம் சொல்றாரு. இந்த 3 நயனங்கள் ஆக்சுவலாக, இந்த 3 நயனங்கள் எதை பரம்பொருள் அறியறதுக்கு, அப்படிப்பட்ட 3 நயனங்களை கொண்டவள். அப்போ ஸ்ரவண மரண நிதித்தியாசி ரூபமான 3 நயனங்களை கொண்டவளாக இங்கே அம்பாள் சொல்றாங்க அப்படின்னு உட்பொருளை சொல்றாரு. ரொம்ப அற்புதமாக இருக்கு இந்த உட்பொருள். இதுதான் 3 நயனம் பரம்பொருள் அறியறதுக்கு. அப்படி திருநயனா அந்த 3 நயனங்களை கொண்டவளாக அம்பாள் திகழ்கிறாள் அப்படின்னு சொல்றார். அது தவிர தட்சிணம், வாமம், பிரம்ம மார்க்கம்னு 3 மார்க்கம் இருக்கு. தட்சிணம்னா ரைட் விங் அப்படி சொல்லுவோம்ல. இப்போ நாமெல்லாம் தட்சிண மார்க்கம் தான். என்ன அர்த்தம்? இதெல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா நம்ம நல்லபடியாக கேட்டு அது மாதிரி செய்வோம். வாமன மார்க்கம்னு இருக்குது, லெஃப்டிஸ்ட். செய்யினா நான் வேறு மாதிரி செய்வேன் அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி ஒரு மார்க்கம் இருக்குது. இப்போ நாமெல்லாம் சாதாரண வலம் வந்தோன்னா அண்ணாங்க அவங்க இடம் வருவாங்க. அது மாதிரிலாம் வாமன மார்க்கம் அது ஒன்று. இப்போ பிரம்ம மார்க்கம் அப்படி 3 மார்க்கம் இருக்குது. இந்த 3 மார்க்கங்களே தன்னை 3 விழிகளாக கொண்டவள் அப்படிங்கிற மாதிரி இங்கே இவர் உரையாசிரியர் விளக்கிறார். ஸோ 3 நயனா, 3 கண்களை உடையவள். ஸோ கண்களை வச்சு வெளிப்புற விஷயத்தை பார்க்க முடியும். ஆனால் உள்ளதை பார்க்கணுன்னா என்ன செய்யணும்? ஸ்ரவண மன நிதித்தியாசங்கள் அந்த 3 கண்களை கொண்டு பார்க்கணும். அப்படி அந்த 3 கண்களை கொண்டவளாகவும் அம்பாள் இருக்கா. ஸோ தேஜோவதி ஸ்ரீநயனா, லோலாட்சி காமரூபிணி. அக்ஷிஸ்னா கண்கள், லோலாட்சின்னு அர்த்தம் அங்கும் இங்கும் அலைகின்ற கண்களை உடைய பெண்கள். அவங்களாம் லோலாட்சின்னு சொல்லுவாங்க. அவங்க பெண்கள் தன்னோட கண்களை வச்சு மாயாஜால வித்தையெல்லாம் பண்ணுவாங்க. சின்ன பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டு அட்ராக்ட், அப்படியே கண்கள்லாம் அப்படி அந்த மாதிரி பெண்களுடைய காமமாக இருப்பவள் காமரூபிணி. அப்படிப்பட்ட பெண்களுடைய காமம் அர்த்தம் ஆசை அல்லது காம உணர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் அம்பாள் தான் இருக்கா. ஸோ காமமாக இருப்பவள் அம்பாள் தான். அது மாத்திரம் இல்லை, அப்படி பெண்களை அடைய வேண்டும் என்கிற காமம் ஒரு ஆண்மகனுக்கு எழுந்து வச்சோம்னே, அந்த காமமாக அம்பாள் தான் இருக்கான்னு ஒரே ஆசிரியர். அவர்களை அடைவதற்கான காமமாகவும் இருப்பவள் தேவி. ஸோ நம்ம சாதாரண உலகத்தில் காமத்தை ரொம்ப பழிக்கிறோம் இல்லையா. காமம் பொல்லாது, உண்மைதான், சாதாரண பழிக்கிறது உண்மைதான். ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அம்பாள் காமத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கான், அந்த காமமாகவே இருக்கிறாள் நீங்கள் சொல்லப்பட்டு. ஸோ எப்படிப்பட்ட விஷன் பாருங்க. காமங்கிற அந்த உணர்வு இல்லாட்டி உலகம் இயங்கவே முடியாது இல்லையா. ஸோ அதுவுமே இந்த உலகத்துக்கு முக்கியமான விஷயமாக தான் சொல்லப்பட்டு. ஸோ எது சொன்னாலும் இந்த உலகத்தில் இருந்தாலும் அதெல்லாம் அதுக்கான தோற்றுவா எதுன்னு கேட்டால் அம்பாள் தான். ஸோ அந்த காமத்திலேருந்து வர்றதுதான் காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம், மற்ற எல்லாம். இன்னும் 2 சேர்த்துக்கிறாரு இங்கே, பைசூன்யம், அசூயான்னு சொல்லிக்கிறார். ஸோ இந்த 8 குணங்களும் இந்த காமத்திலேருந்து உண்டாகுதான். ஸோ இந்த காமத்துக்கு அதிபதியாக ஈஸ்வரியாக இருப்பவள் அம்பாள். அதான் காமேஸ்வரின்னு சொல்கிறோம். இங்கே லோலாட்சி காமரூபிணி. ஆக இப்படி அலைபாயும் கண்களை உடைய பெண்களுடைய காமமாகவும் இருப்பவள் அவள் தான். ஸோ காமங்கிற அந்த உணர்வு, அந்த ஆசை, அந்த உணர்வுக்கு அதிபதியாக அந்த காமரூபமாகவே இருக்கிறது அம்பாள் தான். காமாட்சி காமதாயினின்னு படிக்கிறோம். அவளுடைய கண்கள் எல்லா காமனாக்களையும் பூர்த்தி செய்வது. காமதாயினி எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி விடுவாள் காமதாயினி. இங்கே லோலாட்சி காமரூபிணி அப்படின்னு படித்தோம். மாலினி, ஹம்சினி, மாதா, மலையாச்சல வாசினி. மாலினின்னா யாருன்னு கேட்டால் மாலை அணிந்திருப்பவள், அவ்வளோதான். மாலினின்னா யாரு? மாலை அணிந்திருப்பவள். ஆனால் நம்ம அணியிற மாதிரி மாலை அவள் அணியலையாம். அவள் அக்ஷரங்களை கொண்ட மாலை அணிஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரே ஆசை. இப்போ சமஸ்கிருதத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் ஆனா, அவனா, ஈனா, அது மாதிரி வரும் உயிரெழுத்துக்கள். அது ஒரு 14 சொல்கிறாங்க சமஸ்கிருதத்தில், 14. அதுக்கப்புறம் அஹான்னு சொல்லுவாங்க, அது 2 இருக்குது. அது அனுஸ்வார விசர்க்கங்கள்னு சொல்லுவாங்க, அஹான்னு சொல்லுவாங்க. அப்புறம் வியஞ்சனம்பாங்க, மெய்யெழுத்துக்கள். ஸோ அது ஒரு 25 இருக்குது. அது தவிர ஏற, லவ, அதெல்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே இன்னொன்று லான்னு ஒன்று சொல்கிறார் பூசை. இப்போ தான் நான் பார்க்குறேன், இங்கே ஏதோ சொல்கிறார் லான்னு ஒன்று. அதெல்லாம் சேர்த்து 50 இருக்கும். அதெல்லாம் சேர்த்து
50 அக்ஷரங்கள் இருக்கும். ஸோ 51 க்ஷ அப்படின்னு ஒரு அக்ஷரம் இருக்கு. க்ஷ அப்படின்னு ஒரு அக்ஷரம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றாரு. இக்கு பிளஸ் ஷ க்ஷன்னு வரும். ஸோ என்ன சொல்றாருன்னா, அந்த காலத்தில் வந்து சில சமயம் மாலையை வச்சு இந்த ஜபம் செய்வாங்களாம். மாலையை வச்சு இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்களாம், இந்த எழுத்துக்களையே சொல்லி சொல்லி இப்போ நமசிவாயங்கிற மந்திரம் சொல்கிறாங்கன்னா, அம் நமசிவாய, ஆம் நமசிவாய, அ ஆ இ அப்படி சொல்லி சொல்லி நமசிவாயன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஹா வரும்போது இந்த ழான்னு கடைசி சொல்ல 50 ஆயிடுமோ. இப்போ மாலை பார்த்துருக்கீங்க, ருத்ராட்ச மாலை பார்த்துருக்கீங்களா? அதில் 50 பீட்ஸ் மணிகள் இருக்கும். சில இடத்துல 51வது மணி இருக்கும். அது மேருன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெருசாக இருக்கும், கொஞ்சம் ப்ரொஜெக்டடாக நீட்டிகிட்டு இருக்கும் முன்னாடி. அது மேருன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மந்திர ஜபம் செய்யும் போது அந்த 50வது மணியை உருட்டின பிறகு அந்த மேருவை வந்து தொடக்கூடாதுமா. கேள்விப்பட்டீங்களா? நீங்கள் ஜபம் பழகுனீங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த 51வது ஒரு மணி இருக்கும், பெருசாக மேரும், அது தொடக்கூடாது, தாண்டவும் கூடாதுமா. என்ன செய்யணும்னா, அது திருப்பி 50லேருந்து இப்போ 49, 48 அப்படி வரணும். ஸோ மனதால் சொல்லக்கூடியவங்க என்ன செய்வாங்களாம், ஆ ஆம் சிவ ஓ நம சிவாய, ஆம் நம சிவாய, ஈம் நம சிவாய, ஈம் நம சிவாய அப்படி சொல்லி 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 மனதாலே கொண்டு வந்து ஹா வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் ழாவும் சொல்லிட்டு அப்புறம் க்ஷா சொல்ல மாட்டாங்க. திருப்பி ழாலேருந்து பின்னாடி போகணும். இப்படி ஜபம் செய்கிறது உண்டா. மானசீகமாக இப்படி ஜபம் செய்யணும். கையில் வந்து மந்திர மாலை இல்லாட்டி இப்படி ஜபம் செய்கிறது உண்டு. ஸோ இப்படிப்பட்ட அக்ஷரங்களையே மாலையாக கொண்டவள் எது? பீட்ஸ் கிடையாது, அந்த மணிகளை கிடையாது, இந்த அக்ஷரம்னு சொல்கிறோமே, இதையே மாலையாக கொண்டவள், அதுதான் மாலினி என்று நீங்கள் சொல்ற. இது ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காரு, உங்களுக்கு நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இந்த அக்ஷர மாலை, அக்ஷர மணமாலைன்னு படிக்கிறோம் இல்லையா? அக்ஷரம் இந்த அக்ஷரங்களையே மாலையாக கொண்டவள். சரஸ்வதி, பாலா, பிராமி முதலிய வடிவங்களில் அக்ஷர மாலையை கையில் ஏந்தியவளாக அம்பாடி இருக்கிறாள். நீங்கள் சரஸ்வதி தேவி வச்சு பார்த்துருப்பீங்க, ஜெபமாலை வச்சுருக்கா. அதே பாலா திரிபுர சுந்தரி ஜெபமாலை வச்சுருக்கா. இங்கே பிராமி இன்னொரு தேவதை சொல்கிறாங்க, அவளும் அக்ஷர மாலையை கையில் வைத்திருப்பாங்க. ஸோ மாலையை அணிந்திருப்பதால் அவள் மாலினி. ஆக சாதாரண மாலையாக எடுத்துக்கலாம், மாலை அணிந்தவள் எடுத்துக்கலாம். இந்த அக்ஷரங்களையே தன்னுடைய மாலையாக அணிந்திருப்பவள் அவள் தான் மாலினி என்பதாக ஆச்சு. அப்புறம் ஹம்சினி. இந்த ஹம்சினிங்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. ஹம்சம்னு என்ன அர்த்தம்? அன்னம், அன்னப்பறவை. இங்கே அதை மாத்திரம் குடிக்காத ஹம்சங்கிற வார்த்தை துறவிகளையும் குடிக்கும். பரமஹம்சர்கள் சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால், பொய்மையான விஷயங்களெல்லாம் விட்டுட்டு சத்திய பொருளை மாத்திரம் அவங்க நாடி அதை மாத்திரம் பற்றி கொள்கிறாங்க. அதுதான் ஹம்சர்கள். இப்போ இந்த ஹம்சங்கிறப்ப அன்னப்பறவை தண்ணியெல்லாம் விட்டுட்டு பாலை மாத்திரம் குடிக்குங்கிறாங்க இல்லையா? அது மாதிரி இவங்க பொய்மைகளெல்லாம் விட்டுட்டு சத்தியத்தை, சாரத்தை மாத்திரம் எடுத்துக்கிறாங்க. துறவிகள் ஹம்சர்கள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த அஜபா மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்கு, சோகம் அப்படிங்கிற மந்திரம், அதுக்கும் ஹம்ச மந்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஹம்சினா ஹம்சர்களுடன் கூடியவள், ஹம்சர்களுடன் கூடியவள் ஹம்சினா. என்ன அர்த்தம்? அன்னப்பட்சிகள் தேவியில் சூழ்ந்து நின்று நடைபெறும். அப்போது எங்களோட அம்பாளுகளும் அங்கே அன்னப்பட்சிகள்லாம் அவளை சூழ்ந்து இருக்கும். இங்கே உரையாசி என்ன சொல்கிறான்னா, அவள் எப்படி நடக்கிறாங்கிறத பார்த்து அவன் நடைபெறுறதுக்காக. ஸோ அதுதான் ஹம்சினியின் ஒரு பொருள். ரெண்டாவது, இயல்பாகவே பிரம்மத்தை நாடக்கூடிய தூய்மையான துறவிகள் அம்பாளையே ஆராதனை பண்ணுவார்களாம், அம்பாளையே நினைத்து கொண்டிருப்பார்களாம், அம்பாளையே வணங்குவார்களாம். அப்படிப்பட்ட தூய்மையான துறவிகளால் சூழப்பட்டவள் ஹம்சினி அப்படின்னு சொல்லுவாள். அதே போல் இந்த சோகம்ங்கிற ஒரு ஜபம் இருக்கு, அது அஜபா ஜபம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஹம்ச மந்திரம்னு சொல்லுவாங்க. அந்த சோகம் மந்திரமாகவும் அவர் இருக்காங்கிற மாதிரி ஹம்சினிங்கிறது பொருள் சொல்கிறார். சோகங்கிற மந்திரம் என்னன்னு கேட்டால், அந்த மூச்சு இழுத்து விடுறோம் இல்லையா, அது இயற்கையாகவே நடந்து கொண்டிருக்கோம். அதான் அஜபா ஜபம்னு சொல்கிறாங்க. இயற்கையாக நடக்கிற ஜபம், நாம் வந்து சொல்கிறது இல்லை. அது இப்படி மூச்சு இழுக்கும்போது சோ ஹம் சோ ஹம். ஸோ அந்த மாதிரி அந்த சோக மந்திரமாக, அதுக்கு ஹம்ச மந்திரம்னு பேர். அந்த மந்திர சொரூபினியாகவும் அம்பாள் இருக்காங்கிறதை இது உணர்த்துது இந்த ஹம்சினிங்கிற வார்த்தை.
ஸோ அந்த ஹம்சர்களுடன் கூடியிருப்போம்னா அந்த ஹம்ச பட்சிகளோடு கூடியிருக்காங்கிறது ஒரு பொருள். அந்த பரமஹம்சர்களான அந்த உயர்ந்த துறவிகள் அவர்கள் எப்பொழுதும் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து அம்பாள் ஆராதனை செய்கிறாங்க. அதனால் அப்படிப்பட்ட துறவியர்கள் கூட்டத்தை சூழ்ந்து இருப்பவள் அப்படின்னு பொருட்கள்லாம். இந்த ஹம்சினா அந்த ஹம்ச மந்திரம்னு சொல்லக்கூடிய இந்த அஜபாஜப மந்திரம், சோகம்ங்கிற மந்திரம், அந்த ஸ்வரூபமாகவும் அம்பாள் இருக்கா அப்படின்னு ஹம்சினிங்கிறதுக்கு பொருள். அப்புறம் மாதா, அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். மாதான்னு என்ன? ஜெகன் மாதா, எல்லோருக்கும் தாயாக விளங்குவோம். நமக்கு என்ன சங்கடம் வந்தாலும் நம்மை உடனடியாக அரவணைத்து காப்போம் மாதா. ஸோ நம்ம அம்பான்னு பார்த்தோம், அதே மாதிரி இங்கே மாதா, எல்லோருக்கும் ஜெகன் மாதாவாக விளங்குவார்கள். மலையாச்சல வாசினி, இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இது எப்படி பிரிக்கணும்னா மலைய அச்சல வாசினி. அச்சலம்னாலே மலைன்னு. மலையன்னா கேரள தேசத்துக்கு பேர் மலைய தேசம்னு பேர். ஸோ அது மலைகளால் சூழ்ந்து, அச்சலம்ங்கிற மலைகளால் சூழ்ந்து இருக்கிறதுனால அதுக்கு ஒரு பேர். மலைய அச்சல வாசினி பகவதி என்ற பெயருடன் மலையாச்சலமாகிய கேரள தேசத்தில் கோயில் கொண்டவள் பகவதி. எவ்வளோ ஃபேமஸ் இல்லை? கேரளாவில் போனால் பகவதி தான் எல்லாமே. அது மாத்திரம் இல்லை, மலைய ஆலயா பகவதி. அந்த மலைய தேசங்கிற கேரள தேசத்தில் ஆலயம் கொண்டிருக்கிற தேவி, அதுதான் பகவதி. மலைய ஆலய தேவின்னா அப்படிதான் பகவதியை சொல்லணும், பகவதின்னு சொல்லணுமோ. ஆனால் மலையாள பகவதின்னு சொல்லிடுவோம். மலைய ஆலய பகவதி, அதை நம்ம மருவி மலையாள பகவதின்னு சொல்லிடுவோம். அந்த தேசத்தில், கேரள தேசத்தில் அம்பா பகவதியாக வீட்டு இருக்கா. அதான் மலைய அச்சல வாசினி அப்படின்னு குறிப்பிடும். அடுத்து சுமுகி நளினி சுப்ருஹு, சுமுகி நளினி சுப்ரு, शोभना सुरनायिका, शोभना सुरनायिका, कालकंठी कांतिमती, कालकंठी कांतिमती, शोभिनी सूक्ष्मरूपिणी, शोभिनी सूक्ष्मरूपिणी, सुमुखी नलिनी शुभ्रूः, शोभना सुरनायिका, सुमुखी नलिनी शुभ्रूः, शोभना सुरनायिका, कालकंठी कांतिमती, शोभिनी सूक्ष्मरूपिणी, कालकंठी कांतिमती, சுமுகி, அழகான முகமுடையவள். சுனா அழகுன்னு, சுமுகி அழகான முகத்தை உடையவள். சொல்ல வேண்டுமா அம்பாளுடைய அழகை பற்றி? நம்ம சௌந்தரிய லகரில் அவ்வளோ படித்தோம் இல்லையா? லகரினா அலை அலையாக பொங்கி பெருகக்கூடிய அழகு அம்பாளுடைய அழகு. ஸோ கேஷாதி பாத பர்யந்தம் வர்ணிச்சார் இல்லையா ஆதிசங்கர். ஸோ அதில் அம்பாளுடைய முகம் அவ்வளவு அழகான முகமாக அப்படின்னு சுமுகி அப்படின்னு சொல்லுவாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிம்பாங்க. ஸோ இங்கே என்ன உரையாசிரியர் சொல்கிறான்னு கேட்டால், அம்பாளை யார் தியானம் பண்ணுறாங்களோ இதயத்தில் வச்சு, அவங்களுடைய முகம் மலர்ந்து அழகாக காட்சியளிக்கும். அவங்களோட முகம் கூட அதை நான் பார்த்துருக்கேன். அம்பாளை தியானம் பண்ணுறவங்க இருக்காங்களே, அவங்க ரொம்ப தேஜஸ்வியாக இருப்பாங்க. ஏன்னா அம்பாளே அழகு. அவளை தியானம் பண்ணால் எதை தியானிக்கிறோமோ அதுவாகவே ஆகிவிடுவோம்னு சொல்லி நான் படித்தேன். ஸோ அம்பாள் அவ்வளோ அழகானவள். அவளை தியானம் செய்ய நம்முடைய முக லட்சணமும் ரொம்ப அழகாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இங்கே இன்னொரு பொருள்னு சொல்கிறார் உரையாசிரியர். தான் ரொம்ப அற்புதமான பொருள். சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பிரம்மவிதா இவ தே சௌமிய முகம் ஆபாதி. பிரம்மத்தை அறிந்தவனது முகம் போல் உன் முகம் அழகாக விளங்குகிறது அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்தில் வருது. அப்படின்னா பிரம்மத்தை யார் உணர்றாங்களோ அவங்களோட முகம் தான் ரொம்ப அழகாக இருக்கும். இது என்னன்னு கேட்டால், இந்த கதை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சத்தியகாமன் ஒருத்தனோட கதை. ஒரு சிறுவன் சத்தியகாமன் சொல்லிட்டு, அவனுக்கு வந்து இந்த பிரம்ம வித்யை, இந்த ஆத்ம வித்யா, இந்த பரம்பொருளை பற்றின வித்தியை வந்து அறியணுங்கிற அவாகும். அவன் தன்னுடைய ஆசிரியரை, தன்னுடைய குருவை நாடுறான். குரு அவனை பார்த்துட்டு சொல்கிறார், நீ யாருப்பான்னு கேட்குறார். நான் சத்தியகாமன். அப்படி சத்தியகாமன் வேறு ஏதோ பேர், இவர் தான் சத்தியகாமன் பேர் அப்புறம் கொடுக்குறார். அவன் தன் பேரை சொல்கிறான். உன்னுடைய அப்பா யாருன்னு கேட்குறார். உன்னை அவன் சொல்கிறான், எனக்கு தெரியாது அப்படிங்கிற. உன் தாயாரோட கேட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார்.
உன்னை தாயார்கிட்ட போய் கேட்டால் தாயார் சொல்கிறா எனக்கு தெரியாதுப்பாங்கிறா. நான் பல இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நீ பிறந்த யாருன்னு அப்பா எனக்கு தெரியாதுங்கிறா. ஸோ இந்த பாலன், இந்த சிறுவன் திரும்பி வந்து குருநாதர்கிட்ட சொல்கிறான், எங்கள் அம்மா சொன்னாங்க அப்பா யாருன்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு குரு ரொம்ப வியந்து பாராட்டு. இப்படிப்பட்ட விஷயத்தை யாராவது வெளியில் சொல்லுவாங்களா? நீ சத்தியகாமன், நீ பொய் பேசாதவன், சத்தியத்தை அப்படியே எடுத்து சொல்கிற ஒரு குழந்தை, நீ ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து சிஷ்யனை ஏற்றுக்கிறார். சத்தியகாமன் பேர் ஏற்றுக்கிறார். சரி, எனக்கு பிரம்ம வித்தியை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஒரு 10 மாடுகளை கொடுத்து இந்த மாடை போய் காட்டில் போய் மேய்ச்சிட்டு இது 100 மாடு அனுப்புகிற வான்னு சொல்கிறார். அவன் போய் எதுக்காக போகிறான்? பிரம்ம வித்தியை படிக்கிறதுக்காக போகிறான். குரு என்ன செய்கிறார்? மாடு மேய்க்க விடுறார். மாடை மேய்ச்சிட்டு வான்னு சொல்கிறார். ஆனால் அவன் உடனே குருவுடைய அந்த அந்த ஆகியை ஏற்றுக்கொண்டு அந்த மாடை பற்றிட்டு போகிறான். காட்டுக்கு போகிறான். காட்டில் போய் அங்கே அவனுக்கு கிடைக்கிறத சாப்பிட்றான். வேறு எந்த விதமான ஒரு போகமும் கிடையாது அவனுக்கு. அங்கேயே தரையிலே படுத்து தூங்குறான். அவன் ஹாயாக இருக்கான், அவனுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அந்த 10 அந்த மாடுகள் அப்படியே கன்று போட்டு 100 மாடுகள் ஆகி விடுகிறார். அவன் இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறான். உள்ளதை உள்ளவாறு பார்க்கிறான். எதையும் கற்பனை செய்யாமல் வாழ்கிறான். எதையும் நாடாமல் எதுக்கும் ஆசைப்படாமல் வாழ்றதுனால என்ன ஆயிடுச்சுன்னா நடுவில் இயற்கையில் உள்ள விஷயங்களே அவனுக்கு உபதேசங்களை செய்கின்றன. அந்த சந்தோஷ விஷயம் தான் வருது. அந்த உபதேசம்லாம் கேட்டுக்கிறான். ஸோ 100 மாடுகளை ஆன பிறகு குருட்ட பற்றி கொண்டு போய் 100 மாடு ஆக்கிட்டேன், இப்போ எனக்கு உபதேசம் செய்யுங்க அப்படிங்கிறான். அப்போ குரு சொல்கிற, உனக்கு உபதேசமே தேவையில்லை. அப்போ தான் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? பிரம்மவிதா இவ தே சௌமிய முகம் ஆபாதி. பிரம்மத்தை அறிந்தவனை போல உன்னுடைய முகம் ரொம்ப அழகாக ஒளி வீசுகிறதே அப்படிங்கிறது. அதனால ஏற்கனவே பிரம்மத்தை உணர்ந்து விட்டாயின்னு சொல்கிறார். என்ன அர்த்தம்னு கேட்டால், பிரம்மத்தை உணர்ந்தவர்களோட முகத்தை பாருங்கள், அவங்களோட கண்களை பாருங்கள், இவ்வளோ அருமையாக இருக்கும் தெரியுமா? ஏன்னு கேட்டால், பிரம்மத்தை உணர்ந்தவர்களுக்கு எந்த பேதமும் கிடையாது. பேதமற்று போயிடுறதுனால எந்த ஆங்ஸைட்டிஸ், ஒரீஸ், ஃபியர்ஸ்லாம் எதுவும் கிடையாது அவங்களுக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். ஆங்ஸைட்டிஸ், ஒரீஸ், ஃபியர்ஸ் கிடையாதுங்கிறதுனால அவங்க எப்பயும் ஆனந்தமாக இருக்காங்க. ஸோ பிரம்மத்தை உணர்ந்தவனுடைய முகம் தான் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி பிரம்ம வித்தையாவே இருக்கா அம்பா. அப்போ அவள் எவ்வளோ அழகாக இருக்கணும். அம்பா பிரம்ம வித்தையே அம்பாள் தான். அம்பாள் தான் பிரம்ம வித்தையே. இப்போ பிரம்மத்தை உணர்ந்தவனுடைய முகமே அவ்வளோ அழகாக இருக்கணும்னா பிரம்ம வித்தையாக இருக்கக்கூடிய அந்த அம்பாள் எவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் சுமுக்கினா மிக அழகிய முகத்தை கொண்டவள் அம்பாள். நான் பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க. ஏதோ மகாலட்சுமி நேரில் பார்த்த மாதிரி. சுமுகி, அழகான முகத்தை கொண்டவள். நளினி, நளினின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், தாமரைக்கு பேர் தான் நளினின்னு பேர். நீங்கள் நளினமானவள் நினைச்சிடாதீங்க. நளினா தாமரையில் மலர்ந்தது, தண்ணீரில் மலர்ந்த தாமரைக்கு தான் நளினின்னு பேர். தாமரை குவியலாக இருப்பவள். என்ன அர்த்தம்? அம்பாளை வர்ணிக்கும் போது அவளுடைய கைகள் தாமரை போல இருக்குமாங்க, கால்கள் தாமரை போல இருக்குமாங்க, முகம் தாமரை போல இருக்குமாங்க, அரவிந்த லோச்சனி, கண்கள் தாமரை போல, அப்படி எல்லாமே தாமரைக்கு இணையாக சொல்லுவாங்க. அவ்வளோ மிருதுவாகவும் அழகாகவும் இருக்கின்றன. அதனால தான் நளினின்னு அவளுக்கு பேர். அவளுடைய அவயங்கள் தாமரைக்கு ஒப்பானவை. தேவியை காணும்போது தாமரைகளை குவியலாக வைத்துள்ளது போல காணுகிறதாம். அதனால தான் அவளுக்கு நளினி அப்படின்னு பேர் வந்தது. நெருக்கமாக தாமரைகள் பூத்துள்ள ஓடையையும் நளினி என்று சொல்வர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நளினின்னா என்னதும் தாமரை ஒப்ப அவயங்களை கொண்டிருக்கிறதுனால தாமரை குவியல் போல அம்பாள் தோன்றுகிறாள். அதே போல உரையாசர் என்ன சொல்றாருன்னா, சிவபெருமான ஜடையிலேருந்து கங்கை வந்தபோது 7 பிரிவுகளாக வந்தாளாம். அதில் ஒரு பிரிவு தான் இந்த உலகத்துக்கு வந்துச்சு, அலக்கானந்தா. அவள் தான் இந்த உலகத்தில் வந்தா, இமயமலையிலேருந்து விழுந்து. மற்ற இன்னொரு 7 பேர் ஒரு பிரிவாக தான் வந்த. ஒரு கிழக்கு நோக்கி சென்ற ஒரு அந்த ஆறுக்கு பேர் நளினின்னு பேர். ஸோ அப்படி அம்பாள் தாமரை குவியலை போல காட்சி அளிக்கிறார். நேற்றையே பார்த்தோம் இல்லையா, கோமளாக்காரான்னு பார்த்தோம். ரொம்ப மென்மையானவள் பார்த்தோம். இந்த தாமரை எதை குறிக்குதுன்னா, மென்மையான விஷயம், அழகான விஷயத்தை குறிக்குது. அதே சமயத்தில் எதுலேயும் பற்றில்லாத தன்மையும் குறிக்கும். ஸோ தாமரை ரொம்ப அழகான ஒரு மலர். நளினி, சுப்ரு,
சுப்ருன்னு அர்த்தம் அழகிய புருவங்களை கொண்டவள். அதான் சுப்ரு. ஐ ப்ரோ ப்ரூ எல்லாம் ஒன்று பக்கத்தில் இருக்கு பாருங்க. சுப்ரு ஐ ப்ரோ. ஸோ சூனா அழகுன்னு அர்த்தம். ஸோ அழகிய புருவங்களை கொண்டவள் அப்படின்னு அம்பாளை பற்றி. அம்பாளுடைய ஒரு புருவ நெருப்பில் இந்த உலகத்தை படைச்சிருவாள், ஒரு புருவ நெருப்பில் இந்த உலகத்தை அழிச்சிருவாள் அப்படிலாம் சொல்லப்பட்டு. ஸோ அம்பாளுடைய புருவங்கள் மிகவும் அழகாக இருப்பது அவளுக்கு சுப்ரு அப்படின்னு பேரு. சோபனா, ஆஹா, சுரநாயிகா. சோபனா, சோபனம்னு அர்த்தம் ரொம்ப மங்களகரமான ஒரு விஷயம். ஸோ எல்லா மங்களத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறவள், அதான் அவளுக்கு சோபனான்னு பேர். சரி, சோபனான அழகானவள்னு அர்த்தம் வந்ததில்லை, இன்னொரு அர்த்தம் மங்களகரமானவள், எல்லா மங்களத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவள் சோபனா. சுபா அப்படிங்கிற வார்த்தையில் வரலாம் சோபனம். ஸோ சோபனானா மங்களகரமானவள். அம்பாளை நம்ம வணங்கி வந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையிலும் மங்களங்கள் நிறைந்திருக்கும். அதான் சோபனா. சுரநாயிகா. சுர அசுரன்னு சொல்லுவோம். சுரன்னா தேவர்களை தான் சுரன்னு சொல்கிறோம், அதாவது நல்ல இயல்புகளை கொண்டவர். அவ்வளோ சுரன். அசுரர்னு அர்த்தம் பொல்லாதவர்கள் இல்லையா. இந்த உடலையே நான் என்று சொல்பவர்கள், உடலுக்காக என்ன வேணால் செய்வாங்க, அவங்க தான் அசுரர். உலகத்தில் பார்த்தா நிறைய அசுரர்களும் தெரிஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா. சுரர்கள்னா தேவர்கள். சுரநாயிகா எல்லா தேவர்களுடையும் தலைவியாகவும் இருக்கா. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம்னா அவங்க உடனே அம்பாள்கிட்ட தான் போகிறாங்க. அம்பாள் தன்னுடைய சக்தியினால் எல்லா தீமைகளையும் அழித்து ஒழித்து அந்த தேவர்களுக்கு உதவி செய்கிறதுனால அவளை சுரநாயிகா என்று சொல்கிறார். அப்புறம் காலகண்டி, காந்திமதி, க்ஷோபினி, சூக்ஷ்மரூபினி இதெல்லாம் சொல்லப்படும். காலகண்டின்னு அர்த்தம் அப்படின்னா கருப்பு கழுத்து உடையவர், அவருடைய மனைவி. காலகண்டர் அப்படின்னா கருப்பு கழுத்து யாருக்கு? சிவபெருமான். ஏன்னா அந்த விஷத்தை குடிச்சுதான். விஷத்தை குடிக்கும்போது அம்பாள் அப்படியே கழுத்தை பிடிச்சிட்டான், ஏன்னா விஷம் உள்ளே போயிடும். ஸோ அவருடைய கழுத்து கருநீல நிறமாயிடுச்சு. சில சமயம் நீலகண்டர்னு சொல்லுவாங்க, கருநீலகண்டர்னு சொல்லுவாங்க. இங்கே காலகண்டர், ஆலகால விஷத்தை உண்டு கருத்து போனதுனால காலகண்டர். இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா, அர்த்தநாரீஸ்வரராக தோற்றம் அளிக்கும் பொழுது இடபாகத்தை அம்பாள் கொண்டுறா இல்லையா, அப்போ அம்பாளோட கழுத்தும் கருப்பாக தான் இருக்கும். அதனால அவளை காலகண்டி அப்படின்னு சொல்கிறது உண்டான் ஒரு பேர். அதே மாதிரி கலம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் இனிமையான மொழின்னு பேரும். கலகலன்னு பேசினான்னு சொல்லுவாங்க. கலம்னா இனிமையான மொழி பேசு, இனிமையாக பேசும் தொண்டையுடையுடன் கூடியவள் என்று கூட அவளை சொல்லலாம். அதான் காலகண்டி. தாருகாசுரனை கொல்ல சிவன் படைத்த காளிக்கு காலகண்டி என்று பெயர் உண்டு. தாருகாசுரன் அழிக்கும்போது காளி தோன்றினாலே அவளுக்கு காலகண்டின்னு பேர். இதுவும் நல்ல பேர். உங்கள் குழந்தைங்க வைக்கணும்னா காலகண்டின்னு வைக்கலாம். ஏன் அசுரனை அழிக்கிறது தோன்றியவள். இந்த உலகத்தில் அசுரன் தீமையை அழிக்கணும். காலகண்டி. காந்திமதி, இது ரொம்ப 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 இயல்பான பேர் இல்லையா. திருநெல்வேலி அம்பன் பேர் காந்திமதி. காந்தினா மேனி அழகு, கலை, அல்லது நேற்று நம்ம பார்த்தோம் ஒளி, மேனியின் ஒளி, பகவானுடைய இச்சா சக்தி, இதுக்கெல்லாம் காந்தின்னு பேர்னு பார்த்தோம். காந்திமதின்னு சொன்னால் காந்தியுடன் கூடியவள் காந்திமதி. அப்புறம் மேனி அழகுடன் கூடியவள், ஒரு வசீகரத்துடன் கூடியவள், அவளை தான் காந்திமதின்னு சொல்லுவாள். மகாத்மா காந்தின்னு சொல்லுவாங்க, அந்த கா வேற, அந்த கா வேற, இந்த கா வேற. இது காந்திமதி. காந்தி, இந்த ஃபஸ்ட்டு கா காந்தி. காந்தின்னா அட்ராக்டிவ், மேனி ஒளியோடு அழகாக கவரக்கூடிய நிலையில் இருக்கிறது தான் காந்திமதி. இங்கே இன்னொரு பொருள், இன்னொரு நாமம் க்ஷோபினின்னு போன்று சொல்லப்பட்டு. க்ஷோபனான்னு ஒன்று பார்த்தோம், அது வேற. இது க்ஷோபினின்னு வருது. அதுக்கு என்ன பொருள் கேட்டால், உணர்ச்சி கொந்தளிப்பை உண்டாக்குபவள் க்ஷோபினி. என்னப்பா, இப்போதான் ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடியவள்லாம் பார்த்தோம், மனதுக்கு அமைதியை தருவா அதெல்லாம் பார்த்தோம். அவளே தான் உணர்ச்சி கொந்தளிப்பை உண்டாக்குபவள்.
என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த புலன்கள்லாம் சோர்வுற்றோ இல்லை உறக்கத்திலேயோ ஆழ்ந்த நித்திரையிலையோ இருக்கும்போது பேசாமல் செயலற்று கிடக்கும். முழிச்ச உடனே அதுக்கு ஒரு சுறுசுறுப்பு வேணும் தானே, அதுக்கு ஒரு கொந்தளிப்பு அர்த்தம், அதுக்கு ஒரு ஊக்கம் உற்சாகம் வேணும் தானே. அப்படி ஊக்கம் உற்சாகத்தை கொடுக்குற சக்தியாக இருக்கிறவங்க அதுதான் இங்கே கொந்தளிப்புனா சலனம். ஒரு மாதிரி அதை இந்த புலன்களை எல்லாம் விழித்து எழச் செய்து தத்தம் கடமைகளில் ஈடுபடுத்த செய்பவள்ங்கிற மாதிரி க்ஷோபினிக்கு சொல்லி. இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு கேட்டால், நம்ம அந்த சௌந்தர்யலகரி முதல் செய்யுள்ள பார்த்தோம். சிவம் தேவையான இருப்பார் ஒரு பாட்டுக்கு, அவருக்குள்ள சலனத்தை உண்டாக்கி அவரை இந்த தொழில்களை செய்கிறதுக்கு, ஐந்தொழில்களையும் செய்கிறதுக்கு ஊக்குவிப்பவள், காரணமாக இருப்பவள். அதான் க்ஷோபினி. ஆனால் கொந்தளிப்புனா கொந்தளிப்பு கிடையாது, அதில் ஒரு ஒரு இயக்கத்தை, சலனம் இயக்கம் சொல்லுவோம் இல்லையா, அதை கொடுத்து இயக்குபவள் அதான் க்ஷோபினி. வைஷ்ணவி சக்தியாக தோன்றிய தேவி மந்தாரமலையில் தவம்புரிய சென்ற போது அவளது மனம் கொந்தளித்தது. அந்த கொந்தளிப்பிலிருந்தும் அழகிய பெண்கள் வடிவில் சக்திகள் கோடிக்கணக்காக தோன்றினர். அவர்கள் தோன்ற காரணமாயிருந்த மனக்கொந்தளிப்பை ஏற்படுத்தியவள் தேவி. அதனாலே க்ஷோபினி அப்படின்னு பேர் இருக்கு. இன்னொரு பொருள் சொல்றேன். ஸோ முக்கியமாக என்ன பொருள், இந்த நம்மளுடைய புலன் மனதை இயக்கிறதுக்கு காரணமான சக்தி சலனம், ஒரு உந்துதல் வேணும் இல்லையா. அது மட்டும் அந்த சிவங்கிற அந்த பொருளையே உந்து சக்தியாக இருந்து உந்தி தொழிலை ஈடுபடுத்தணும். அதான் க்ஷோபினி அப்படின்னு பொருள். சூக்ஷ்ம ரூபினி ரொம்ப மிக நுண்ணியமான ஒரு ரூபத்தை கொண்டவள். அதனால தான் அவளை அறிய முடியாதுதான். தூளமான ரூபம்னு அறிஞ்சிடலாம் கண்ணால் இல்லையா. ரொம்ப நுண்ணியமான ரூபம் கொண்டவள், இவ்வளோதும் ஆத்மாவாகவே ஆயிடும். இப்போ இந்த புத்தகம் இருக்கு, இதை என்னால் பார்க்க முடியுது இல்லையா. இந்த புத்தகத்தை இப்படி வச்சா பார்க்க முடியும், என்னால் கண்ணுக்கு பக்கத்தில் வச்சா பார்க்கவே முடியாது. இந்த புத்தகமே கண்ணாயிட்டான், அப்போ பார்க்கவே முடியாது புத்தகத்தை. ஸோ நாம் இப்படி பார்க்குறோம் எல்லாத்தையும், நமக்கு ரொம்ப பக்கத்தில் பார்க்கணும். நம்மளோட குறைகள் நம்மளால் பார்க்க முடியாது. நம்மளோட சொருபமாக ஆயிட்டான்னா பார்க்கவே முடியாது. அவளா இருக்க தான் முடியும், அவளை கண்டறிய முடியாது. அதுதான் ரொம்ப நுண்ணிய பொருள் நடத்துவோம், ஸ்வரூபமாகவே ஆயிடுறது. அதான் சூக்ஷ்ம ரூபினா, ரொம்ப சூக்ஷ்ம ஸ்வரூபமாக இருக்காவ. அதனால தான் அவளை சூக்ஷ்ம ரூபினி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாத்திரம் இன்னும் ஒரு சில பொருள்களும் சொல்கிறார். அதாவது மூலாதார மத்தியில் உள்ள குண்டலினி என்னும் அக்னியில் செய்யப்படும் ஹோமம் சூக்ஷ்மமாகும். ரகோயாகம் படிச்சிருக்க ஞாபகம் இருக்கா? ரகஸ்தர்ப்பிதா ஞாபகம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? அதுக்கு பேரும் சூக்ஷ்மமாகும். அந்த வேள்வியில் வழிபடப்பட்டவளாக இருக்கிறதுனால சூக்ஷ்ம ரூபினின்னு இன்னொரு பொருள் இருக்கு. அந்த ஹோம வடிவத்தில் உள்ளவள், சூக்ஷ்மமான மந்திர வடிவம், குண்டலினி வடிவம், வாசனா வடிவம் படைத்தவள். அதனால அவளை சூக்ஷ்ம ரூபினி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 97 வஜ்ரேஸ்வரி வாமதேவி வஜ்ரேஸ்வரி வாமதேவி வயோவஸ்தா விவர்ஜிதா வயோவஸ்தா விவர்ஜிதா சித்தேஸ்வரி சித்த வித்யா சித்தேஸ்வரி சித்த வித்யா சித்தமாதா யசஸ்வினி சித்தமாதா யசஸ்வினி வஜ்ரேஸ்வரி வாமதேவி வயோவஸ்தா விவர்ஜிதா வஜ்ரேஸ்வரி வாமதேவி வயோவஸ்தா விவர்ஜிதா சித்தேஸ்வரி சித்த வித்யா சித்தமாதா யசஸ்வினி சித்தேஸ்வரி சித்த வித்யா சித்தமாதா யசஸ்வினி வஜ்ரேஸ்வரி, வஜ்ரேஸ்வரியாக இருப்பவள். என்ன அர்த்தம்? என்ன சொல்றாருன்னா உரையாசிரியர், ஜாலந்தர பீடத்தில் வஜ்ரேஸ்வரி என்னும் திருநாமம் கொண்டிருப்பவள். ஜாலந்தர பீடங்கிற பீடத்தில் அவள் வஜ்ரேஸ்வரியாக இருக்கான்னு ஒரு விஷயத்தை சொல்றார். ரெண்டாவது விஷயம், சுக்லபக்ஷத்து சஷ்டி, கிருஷ்ணபக்ஷத்து தசமி திதிகளில் நித்யாதேவியாய் வஜ்ரேஸ்வரி என்ற நாமத்தோடு இருக்கா. அதான் வஜ்ரேஸ்வரி. ஸ்ரீபுரத்தில் அந்த வஜ்ர பிரகாரத்தில் உள்ள வஜ்ரா என்ற நதியின் தலைவியாக அதன் கரையில் மாளிகை கொண்டவள். அதான் வஜ்ரேஸ்வரி.
ஸ்ரீபுரம்னு அம்பாளுடைய அந்த தலைநகரம்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்ரீபுரம். அது அதன் அங்கே ஒரு பிராகாரத்தில் வஜ்ர பிராகாரம்னு ஒரு பிராகாரம்னா சுற்றி வர்றதுக்கான பிராகாரம் சொல்லுவோம் இல்லையா, அதில் வஜ்ரா என்ற நதி ஒன்று ஓடுது போல. அந்த நதியுடைய தலைவியாக இருக்கா. ஸோ அந்த நதிக்கரையிலேயே மாளிகை அமைத்து அதில் இருக்கா போல. அப்படிப்பட்ட அந்த தேவியை வஜ்ரேஸ்வரின்னு சொல்கிறோம். இவ தான் இந்திரனுக்கு வஜ்ரம் என்னும் ஆயுதத்தை அழித்தவள். ஆக வஜ்ரேஸ்வரி என்ற நாமத்துடன் கூறியிருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட அம்பாளை தான் இங்கே வஜ்ரேஸ்வரி. அப்புறம் வாமதேவின்னா வாமதேவரது பத்னி. சிவனுக்கு 5 வகையான மூர்த்தங்கள் சொல்லப்படும். உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்களான்னு தெரியல. ஈசானர், தத்புருஷர், அகோரர், வாமதேவர், சத்யோஜாதர். அது மாத்திரம் அவருக்கு 5 முகங்கள் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த பிரம்மாவும் 5 முகத்தோடு வந்தாராம். அது எனக்கு 5 முகம், உனக்கும் 5 முகம், ஒரு முகத்தை கிள்ளி எறிஞ்சிட்டார். யாரு? சிவன். நான் தான் 5 முகத்தோடு இருக்கணும், நீ 5 முகத்தோடு இருக்கிறது அப்படின்னு பிரம்மாவோட ஒரு முகத்தை கிள்ளி எறிஞ்சு, அதான் அவர் 4 முகனாக இருக்கார் பிரம்மா இல்லையா. 5 முகத்தை அந்த வடக்கு நோக்கி பார்த்துட்டு இருக்கிற அந்த முகம் பேர் வாமதேவம்னு பேர். ஸோ அந்த வாமதேவருடைய பத்தினியாக இருக்கக்கூடியவள், சக்தியாக இருக்கக்கூடியவள், அவள் தான் வாமதேவி. ஆச்சா. அது மாத்திரம் இல்லை, நம்ம ஏற்கனவே பார்க்குறோம். வாமன்னு சொன்னால் மிக அழகான தோற்றத்தை வாமன்னு படிச்சிருக்கோம். வாம மார்க்கம். அவளுடைய கூந்தலை கூட அந்த கேஷம்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஸோ மிக அழகான தேவி அப்படின்னு பொருள் சொல்லலாம். வாமதேவினா மிக அழகான தேவி. அதாவது வாமதேவருடைய பத்னி. அந்த 5 புருஷர்கள், சிவனுடைய 5 அம்சங்களில் ஒரு அம்சமான வாமதேவருடைய பத்னின்னு சொல்லலாம். இல்லை அழகான தேவின்னு ஒரு பொருள் சொல்லலாம். இன்னும் வாமம்னா என்ன பொருள்னா கர்ம பலம்னு பொருளாம். ஆக வினை பயன்கள், அவைகளில் வினை பயன்கள், அவைகளின் தேவியாயிருந்து ஜீவன்களை கட்டுப்படுத்துபவள் அப்படின்னு அதுக்கு பொருள் சொல்கிறான். அது மாத்திரம் இல்லை, இந்த வாமாச்சாரத்தில் ஈடுபட்டவங்க இருக்காங்களே சாதகர்கள், இந்த லெஃப்டிஸ்ட் சாதகர்கள், அவங்களோட தலைவியாக இருக்கா. அதனால இவளுக்கு வாமதேவி அப்படின்னு பேர். ஸோ வாமதேவருடைய பத்னி அல்லது மிக அழகான தேவி அல்லது வாம மார்க்கத்து அந்த சாதகர்களுக்கு தேவியாக தலைவியாக இருந்து வழிநடத்துவார். அதான் வாமதேவி. வஜ்ரேஸ்வரி, வாமதேவி, வயோவஸ்தா விவர்ஜிதா. வயசாக நமக்கு என்ன ஆகும்? மூக்கு வந்துடும், அப்புறம் பிணி சாக்காடு. ஆனால் அம்பாளுக்கு அப்படி கிடையாது. வயோ அவஸ்தா விவர்ஜிதா. வயதாக வரக்கிற வெவ்வேறு அவஸ்தைகள் இருக்கு இல்லையா, நிலைகள். அவஸ்தைன்னு நிலைன்னு அர்த்தம். விவர்ஜிதா அந்த நிலைகள்லாம் அவளுக்கு கிடையாது. ஏற்கனவே பார்த்தோம். நித்திய யவ்வனா, அப்புறம் எப்பயும் யவ்வனமாக இருக்கக்கூடியவள்னு பார்த்தோம் இல்லையா. நித்திய யவ்வனத்துவம் என்ன அர்த்தம்னா மாறுபாடுகளுக்கு உட்படாதவள். காலம் என்கின்றது அவள்கிட்ட செல்லுபடி ஆகாது. அதனால அவள் எப்போ நித்திய யவ்வனமாக இருக்கா. அதனால் வயதாக அந்த வயோதிபத்தினுடைய நிலைகள் அவளை பாதிப்பதில்லை. வயோ அவஸ்தா விவர்ஜிதா. எவ்வளோ அழகாக அவஸ்தான நிலைகள். அந்த வயோதிபத்துக்கே உண்டான சில தோஷங்கள், நிலைகள், அதெல்லாம் இல்லாதவள். தருணின்னு சொல்லியிருக்கோம் ஒரு இடத்துல. நித்திய யௌவனா அதெல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆக அழிவற்றவள், நிறைவு பெற்றவள், வளர்ச்சி தேய்வு பெறத்தக்க மாறுதல் அற்றவள். அவளுக்கு வளர்ச்சி தேய்வெல்லாம் கிடையாது. எப்பயும் யங்காக இருப்பாள், பியூட்டிஃபுல்லாக இருப்பாள். ஹவு லக்கி ஷீ இஸ் இல்லையா. நமக்கு தான் எல்லாம் கால் போச்சு, கை போச்சு, இடுப்பு போச்சு, ஐயோ உட்காந்தா இருந்திருக்க முடியல. அப்போ அந்த வியாதி இந்த வியாதி அவ்வளோ டேப்லெட்ஸு முழுந்துடும் ஒவ்வொரு நாளும். இதெல்லாம் நமக்கு தான். ஸோ ஷீ இஸ் வெரி லக்கி. எப்பயும் ஒரே மாதிரி ஹாயா, தேஜஸ்வினியா, சுமுக்கியா, அழகான முகத்தை கொண்டு சோபனாவா. சூக்ஷ்ம ரூபினியா. ஸோ வயோ அவஸ்தா விவர்ஜிதா. ஸோ என்னென்ன பார்த்தோம் இதில்? வஜ்ரேஸ்வரி, வாமதேவி, வயோ அவஸ்தா விவர்ஜிதா. அடுத்து சித்தேஸ்வரி. அப்படின்னா சித்தர்களின் ஈஸ்வரி. நம்ம சித்தர்கள் சொல்கிறோம் சில பேர், அவர்களுடைய ஈஸ்வரி. அவர்களுக்கெல்லாம் தலைவியாக விளங்கக்கூடியவள், அவர்களை வழிநடத்தக்கூடியவள். அவள் தான் சித்தேஸ்வரி.
சித்தர்கள்லாம் யார்? நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வருது இல்லையா, சித்தர்கள்லாம் யாருன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்துருக்காரு உரையாசிரியர். யார் சித்தர்கள்? நம்ம நினைக்கிறோம் யாரோ ஒரு பைத்தியகாரமாக இருந்தால் உடனே அவங்க சித்தர்னு சொல்லிடுவோம். அப்படி இல்லை, இங்கே ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுக்குது. சித்தர்கள்னா யாருன்னு கேட்டால், அனிமா மகிமா முதலிய சித்திகளை பெற்றவர்கள் சித்தர்கள். 8 வகையான சித்திகள் சொல்கிறோம், அஷ்ட சித்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அஷ்ட சித்திகளை பெற்றவர்கள். நம்ம ஏற்கனவே விரிவாக பார்த்துருக்கோம். தன்னுடைய உடலை குறைத்து கொள்ள முடியும், பெரிதாக்கி கொள்ள முடியும், பறக்க முடியும், அடுத்தவருடைய மனதில் உள்ள விஷயங்களை அறிய முடியும், இதெல்லாம் சித்திகள் நம்ம படிச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி அனிமா மகிமா முதலிய சித்திகளை பெற்ற சித்தர்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். இவர்கள் மனித இனத்தை சார்ந்தவர்கள் ஆயினும் இயற்கைக்கு கட்டுப்படும் மனித தன்மையிலிருந்தும் சித்திகள் மூலம் விடுபட்டவர்கள். அவர்கள் மனிதர்கள் மாதிரி இங்கே உழவுனாலும் அந்த மனிதத்தன்மை, அதாவது சில விஷயங்களால் பாதிக்கப்படக்கூடியதான் மனிதத்தன்மை இல்லையா, அந்த மாதிரி பாதிப்புகளிலிருந்து விடுபட்டவர்கள். உதாரணத்துக்கு, இவர்களை பூமியாலான உடல் நெருக்கம், பரிமாணம், எடை முதலியன தடை செய்யாது. ஆனால் எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம், உடலை எப்படி வேணால் சுருக்கிக்கலாம், எப்படி வேணால் பெருக்கிக்கலாம். ஜலம் நனைக்காது, அதிலே நடந்து போவாங்க. உள்ளே அழுத்தாது, அவங்கள உள்ளே அழுத்த முடியாது ஜலத்துக்குள்ளே. நெருப்பு சுடாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷீரடி சாயி அவர் அன்னதானம், அந்த அன்னம் தயார் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கையவே உள்ளே விட்டு கிண்ட ஆரம்பிச்சிடும் கரண்டிக்கு பதிலாக. நெருப்பு ஒன்றும் செய்யாது, ஏன்னா நெருப்பு தத்துவமாகவே அவங்க இருக்கிறதுனால நெருப்பு அவங்களுக்கு தீண்டாது. நெருப்பு சுடாது, காற்று அசைக்காது, ஆகாயத்தை போல் எங்கும் பரவி நிற்கவும், காது கெட்டாத ஒளிகளை கேட்கவும் முடியும். இப்படி மனிதனை கட்டுப்படுத்தும் பூத சக்திகளை வெல்லும் சித்தி பெற்றவர்கள் இவர்களும் சித்தர்கள். இப்படிப்பட்ட சித்தர்களுக்கெல்லாம் தேவி தலைவியா இருக்கா, ஈஸ்வரியா இருக்கா. ஈஸ்வரன் அர்த்தம் அவர்களை வழிநடத்துபவளாகவும், அவர்களை எல்லாம் ஆள்பவளாகவும், அவர்களுக்கெல்லாம் தலைவியாகவும் இருக்கா. அவர்களுக்கு சக்தி அளிக்கும் ஈஸ்வரி தேவி சித்தேஸ்வரி என்ற திருநாமம் கொண்டு காசியில் வசிப்பவள். காசிலையும் சித்தேஸ்வரின்னு இருக்கா. ஸோ இப்படிப்பட்ட சித்தர்களோட அந்த சக்தியாக இருக்கிறது அம்பாள், சித்தேஸ்வரியாக அம்பாள் இருக்கா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாருங்க, சித்தர்னா யாருங்கிறது. இந்த சாக்த மார்க்கத்தில் குருவின் குருவை, அதாவது பரம குருவை சித்தர் என அழைப்பர். நம்ம குருவுடைய இமீடியட் குரு சித்தர் என்று அழைப்பர். அந்த சித்தரது ஈஸ்வரியாக இருந்து குருவின் ஈஸ்வரியாக ஆகி தனக்கும் ஈஸ்வரியாக இருப்பவள் தேவி. குரு பரமகுரு ஸ்மரணத்துடன் தேவியை அணுகுகிறோம். அதான் சித்தேஸ்வரி, குருவினுடைய குரு. அவர்கள சித்தர்கள் சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட குருவினுடைய குருவை ஆண்டவள், தன்னுடைய குருநாதருக்கு அனுகிரகம் செய்தவள், தனக்கும் அனுகிரகம் செய்யக்கூடியவள். அவள்தான் சித்தேஸ்வரி அப்படின்னு வணங்குவதாக இங்கே சொல்லப்படுது. சித்தேஸ்வரி சித்த வித்யா. சித்த வித்யான்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், வித்யா அப்படின்னு சொன்னால் சித்த வித்யா, அதாவது மந்திர சித்தின்னு சொல்லுவாங்க, தெரியுதா உங்களுக்கு? மந்திர சித்தி, குருமுகமாக மந்திரத்தை கேட்டு அதை நல்லா உருப்போட்டு ஜபம் பண்ண 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 அந்த மந்திரம் சித்தி அடையுமா, மந்திர சித்தியுமா. அப்புறம் என்ன அர்த்தம்னா, அந்த மந்திரத்தை கொண்டு நம்ம என்ன செய்ய நினைக்கிறோமோ செய்ய முடியும், சாதிக்க முடியும். அதான் மந்திர சித்தி உண்டாயிடுச்சுமா. இதில் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த வித்தையே பெண் தேவதையாக கொண்ட மந்திரம். என்ன சொல்கிறாருன்னா, அது பலன் தருவதற்கு புறச்சரணம் முதலிய வழிபாட்டு முறைகளை கையாள வேண்டும். இந்த புறச்சரணம்னு சொல்கிறாங்களே, அது என்ன அர்த்தம்னு கேட்டால், இப்போ அந்த மந்திரத்தோடைய அக்ஷரம் எவ்வளோ இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாட்சரம்னு வச்சுக்கோங்களேன், அப்போது 5 அக்ஷரங்களை கொண்டது இல்லையா, அப்போ அது 5 லட்சம் முறை சொன்னால் அது சித்தியாகும். இப்போது 3 எழுத்து தான் மந்திரம்னா அது 3 லட்சம் முறை சொல்லணும். அப்படி சொன்ன பிறகு அந்த எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு ஹோமம், போஜனம் சாப்பாடு கொள்வது, தர்ப்பணம், மார்ஜனம் என்ற 4ம் செய்ய வேண்டும். இது புறச்சரணம் எனப்படும். இப்படி செஞ்ச பிறகு அந்த மந்திரம் சித்தியாகும் இல்லையா, அதை சித்த மந்திரம்னு சொல்றோம். அது மட்டும் இல்லை, ரொம்ப சுவையான சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு.
என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டால், எல்லா மந்திரங்களையும் எல்லாருக்கும் உபதேசிக்கிறது இல்லை. இப்போ எப்படி திருமணத்துக்கு வந்து ஜாதகம் பொருத்தி பார்க்குறோம் இல்லையா, ஆணும் பொண்ணும் பொருந்துமான்னு சொல்லிட்டு, அதுபோல் இந்த சாதகனுக்கு இந்த மந்திரம் பொருந்துமான்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்து, அதுக்கு பேர் சித்தாரி கோஷ்டம் வாங்கலாம். அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறது. அப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்து இந்த மந்திரனுக்கு பொருந்தும் சொன்னால் அந்த மந்திரத்தை உபதேசிப்பாங்க. அது 4 வகையான மந்திரங்கள் இருக்குன்னு சொல்கிறார் அவர். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். என்ன சொல்கிறாருன்னா, சித்தம், சுசித்தம், சாத்தியம், அரி அப்படி 4 வகையான மந்திரங்கள் சொல்கிறார். இந்த சித்தம்னு சொன்னால் இவ்வளோ முறை இதை வந்து நம்ம இது ஜபம் பண்ண உடனே சித்தி ஆகிடும்னு சொல்கிறது சித்த மந்திரம், சித்தம்னு பேர். ஸோ அவனுடைய ஜாதகத்தை பார்த்து இவனுக்கு எந்த மந்திரம் சித்த மந்திரமாகும்னு அவர் வந்து சரியாக அதை பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த மந்திரத்தை உபதேசிப்பார். இப்போ சில மந்திரங்கள் வந்து சுசித்தம்னு இருக்கும். அது என்னன்னு கேட்டால் அவ்வளோ முறை ஜெபிக்காட்டி கூட அவனுக்கு சித்தி ஆகிடும். ஏன்னு கேட்டால் குரு கொடுத்த உடனே அந்த குருவுடைய தபசக்தினாலோ அல்லது இவன் போன ஜென்மத்தில் அந்த மந்திரத்தை நிறைய ஜபம் பண்ணியிருப்பான். அது சித்தி அடையிறதுக்கு முன்னாடி அவன் ஏதோ காரணத்தால் அவன் இறந்து போயிருக்கலாம். அப்போ இந்த ஜென்மத்தில் அந்த மந்திரம் அவனுக்கு சீக்கிரமே சித்தி ஆகிடும். ஸோ குருநாதர் சொல்லி கொடுத்து அதை கொஞ்சம் ஜபம் பண்ணாலே சித்தி ஆகிடும். அதுக்கு சுசித்தம்னு பேரும். அவனுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அது தெரியுமா அவனுக்கு இந்த மந்திரம் அவன் ஏற்கனவே ஜபிச்சிருக்கானா. அப்போது சுசித்தமாக இருந்தால் அந்த மந்திரத்தை உதவி செஞ்சால் அவனுக்கு சீக்கிரமே சித்தி ஆகிடும். இன்னும் சில மந்திரங்கள் இருக்குது, அதுக்கு பேர் வந்து சாத்தியம்னு பேரும். அது என்ன அப்படின்னு கேட்டால், அதுக்கு என்ன இங்கே சொல்கிறான்னு கேட்டால், அதாவது குறிப்பிட்ட அளவிற்கு மேல் ஓரிரு மடங்கு அல்லது மந்திர சித்தி பெறும் வரை ஜப முதலியவற்றை செய்து மிகவும் வருந்தி பயன்படுவது சாத்தியமாகும். முன்பிறவிகளில் மந்திரத்தை தவறான முறையில் சக்திக்கு மீறி பயன்படுத்தியதால் அதற்கு நாம் கடனாளியாக ஆகி அதிக அளவு ஜப முதலியவதை எதிர்பார்க்கிறது என்று பொருள். சாதனை அர்த்தம் ஒரு அளவு ஒரு நம்பர் ஆஃப் டைம்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அது பண்ணாலும் சித்தியாகாது. இன்னும் நிறைய அவன் பண்ணணுமா. ஏன்னா போன முறையில் அந்த மந்திரத்தை வச்சு அவன் அவ்வளோ விளையாடிருப்பான், அதை அப்யூஸ் பண்ணியிருப்பான். அதனால உடனடியாக சித்தி ஆகாதான். ஒரு மந்திரத்தை வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும், சரியாக அதை இது பண்ணணும். அவன் வந்து தவறாக அவன் ஒரு மாதிரி அப்யூஸ் பண்ணதுனால அந்த மந்திரம் இப்போ அவனுக்கு எவ்வளோ முறை இன்னும் அதிக முறை ஜபிக்கணும். ஸோ அந்த ஜாதகத்தை பார்த்து இந்த மந்திரம் அவனுக்கு வந்து சாத்தியம்னு சொன்னால் அதை உபதேசிக்க மாட்டான். ஏன்னா இன்னும் நிறைய பண்ணணும். இன்னொன்று இருக்குது அரிங்கிற வகையான மந்திரம். அது என்னன்னு கேட்டால் அது பாருங்க, அதை விட பயங்கரம். மந்திர தேவதையிடம் தவறாக நடந்து அதனை எதிரியாக்கி கொண்டவன் அந்த மந்திரத்தை ஜபம் செய்யும் போது மந்திரம் காப்பாற்றும் தன்மையை கைவிட்டு அவனையும் குடும்பத்தையும் அழிக்க முற்படும். இதனை அரி அல்லது சத்துரு மந்திரம் என்பர். முன்னாடி இந்த மந்திரத்தை ஏதோ விபரீதமாக அவன் பயன்படுத்தியிருப்பான். அந்த மந்திர தேவதையே ஏதோ வகையில் எதிரியாக்கி கொண்டிருந்திருப்பான். இந்த பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இதில் வரும்போது. ஸோ அது என்னென்னா அவனே அவனோட குடும்பத்தையும் அழிச்சிடுவான். அப்படிப்பட்ட மந்திரங்கள் இருக்குது, அதை அவனுக்கு உபதேசிக்கக்கூடாது. சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மந்திரம் அறியா இருக்கணும். சரி, நீங்கள் போன ஜென்மத்தில் அதுக்கு முன்னாடி எப்படி பண்ணீங்களோ யாருக்கு தெரியும். ஸோ தேவையில்லாத காரியங்கள் அந்த மந்திரத்தை வச்சு பயன்படுத்தி ஈடுபடுத்தியிருந்தீங்கன்னா அப்போ அது உங்களுக்கே சத்ருவாங்க அறின்னு சொல்கிறான். அந்த மந்திரத்தை இப்போ ஜபம் செஞ்சால் அது நன்மை செய்யறதுக்கு பதிலாக தீமை செய்ய ஆரம்பிச்சு. ஸோ அதனால சித்தாரி கோஷம்னு அர்த்தம். அவன் ஜாதகத்தை பார்த்து அதை ஆராய்ச்சி செய்து இந்த சாதகத்துக்கு இந்த மந்திரம் எப்படிப்பட்டதுன்னு ஆராய்ச்சி பண்ணி இது சித்தமாகுமா, இல்லை சுசித்தம் சீக்கிரமே சித்தமாகுமா, இல்லை சாத்தியமாக ரொம்ப கஷ்டப்பட்டு சாத்தியமாகுமா, இல்லை எதிரியாக இருக்குமான்னு பார்த்து உபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில மந்திரம் இருக்கான், ஸ்ரீவித்யை போன்ற மந்திரங்கள், அது ஷியோர் ஷாட்னு சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி கட்டாயம் சித்தியாகும். ஸோ அதுதான் சித்த வித்யான்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. சித்த வித்யா ரூபமாக இருக்கா அம்பாள் என்ன அர்த்தம்னு கேட்டால் அந்த ஸ்ரீவித்யாவாக இருக்கா. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சில மந்திரங்களுக்கு இந்த கோஷ்டம் பார்ப்பது வழக்கம் இல்லை, கோஷ்டம் பார்க்கவே தேவையில்லை. ஓர் அக்ஷரம் உள்ளவை, அதான் ஓம்ங்கிற மந்திரம். 3 அக்ஷரங்கள் உள்ளவை, மிருத்யுஞ்சயம், காளி, ஷியாமலா, சண்டிகா, ராமன், ஸ்ரீவித்யா, புவனேஸ்வரி, ராஜஷியாமலா முதலியவைகளுக்கு இந்த மாதிரி மந்திரங்களுக்கு
இந்த கோஷ்ட பரிசீலனை கிடையாது. எப்போதும் யாவருக்கும் சித்தமான மந்திரங்கள் இவை. அதனால் பஞ்சதசாட்சரி என்னும் ஸ்ரீவித்யை சித்த மந்திரம் என்று சொல்கிறார்கள். சித்த வித்யாவாக இருப்பவள். அது எவ்வளோ வளம் கொடுக்குது அப்புறம். ஸோ சித்த வித்யான்னு சொன்னால் இந்த மந்திரங்கள்லாம் எல்லாருக்கும் யாவருக்கும் சித்தமாகும். அதுக்கு கோஷ்டம் பார்க்கவே தேவையில்லை. இந்த மாதிரி பொருந்துமா பொருந்தாதான்னு பார்க்க தேவை. ஸோ அப்படி சித்த மந்திரமாக இருக்கக்கூடியவள் அம்பாள் ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யா இந்த மந்திரம். ஸோ சித்த வித்யா சித்த மாதா. சித்த மாதான்னு சொன்னால் இந்த சித்தர்களுக்கெல்லாம் தாயாக இருந்து அவர்களை அரவணைத்து அவர்களை வழிநடத்தி, அது மாத்திரம் இல்லை, இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் தங்களுடைய சக்திகளை, இந்த சித்திகளை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தாத முறையில் அவர்களை தடுத்து அப்படி ரட்சணம் பண்ணுறவளாக இருக்கான். அதனால தான் அம்பாள் சித்த மாதா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் அம்பாள் உபாசனம் இருப்பாங்க, அம்பாள் உபாசனை பண்ணியிருப்பாங்க. ஸோ சித்த மாதானே அவளுக்கு பேர். ஏன்னு கேட்டால் சித்தர்களை அரவணைத்து வழிநடத்தி அவர்களை பாதுகாத்து, தவறு செய்யாமல் அவர்களை பாதுகாத்து அவர்களை உயர்ந்த நிலைக்கு எடுத்து சொல்லுவாள். அதான் அவளுக்கு சித்த மாதான்னு பேர் உண்டு. சித்த வித்யா சித்த மாதா யசஸ்வினி. அர்த்தம் யசஸ்னு அந்த புகழ், இயற்கையான புகழ் உள்ளவள், இயற்கையாகவே புகழ் உள்ளவள். ஏன்னா எல்லாத்துக்கும் அவள்தான் காரணமாக இருக்கா. அப்போ எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்கிற மாதிரி எல்லா புகழும் அவளைதான் சாரும். ஸோ யசஸ்வினி புகழ் உள்ளவளாக இருக்கிறாள். இங்கே என்ன ஆசிரியர் சொல்கிறான்னா, வியக்கத்தக்க செயல் அல்லது அன்பு கருணை முதலியவைகளை அவ்வப்போது காட்டுவதாலும் ஏற்படும் செயற்கையான புகழ் மாறுபடும். எப்போ ஒருத்தன் புகழ் அடைகிறான், யாருமே எதிர்பார்க்க முடியாத செயற்கரிய செயலை செய்கிறான், ஆஹான்னு ஏற்பா, அதுதான் புகழ் இல்லையா? இல்லை ரொம்ப அன்பு கருணையை அவன் வெளிப்படுத்துகிறான், அப்படிப்பட்டவன் புகழ் அடைஞ்சிருவான். ஆனால் அம்பாளோட புகழ் அப்படி எதையும் சார்ந்து அப்படி இல்லாததான். அதனால் மாறுபடாதது, எதனையும் இயற்கையான புகழுடையவள். அதுதான் யசஸ்வி. அது மாறுபடாது, குறையாது. ஆக அவளுடைய புகழ் எப்பொழுதும் நீடித்து நிற்கக்கூடியது, எப்பொழுதும் விளங்கக்கூடியது. அதான் யசஸ்வினி என்று சொல்கிறார். ஸோ 97 செய்யுள்ளாட்டையும் பார்த்தாச்சு. சரி, இந்த சித்தர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்கள் ஒரு வகையானவர்கள். பிரம்ம ஞானிகள் சொல்லும் வேறு வகையானவர்கள். சரி, சித்தர்கள்லாம் பொதுவாக இந்த சித்திகள்லாம் கொண்டவர்கள் சித்தர்கள். சில பேருக்கு சித்திகள்லாம் ஏற்படும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய ஜென்மத்து அந்த சாதனையோட வலிமையினாலே சித்திகள் ஏற்படும். இந்த ஜென்மத்தில் பண்ணுற சித்திகள் ஏற்படும். அது ஒரு நிலைப்பாடு, ஒரு நிலையில் அது ஏற்படும். ஆனால் அதுவே பிரம்ம ஞானத்தோட அடையாளம் கிடையாதுங்கிறாங்க. பிரம்ம ஞானங்கிறது பிரம்மத்தை உணர்ந்தது இன்னும் அதிசயமான அற்புதமான விஷயம். ஆனால் அந்த பிரம்மத்தை உணர்ந்து பிரம்மமாகவே இருப்பவர்கள் சித்திகள் தானாக தோன்றும். அவர்களுக்கு தானாகவே சித்திகள் அமையுமா. ஆனால் அவங்க அந்த சித்திகளை பயன்படுத்துறது இல்லை. சித்திகளை பெருசாக நாட மாட்டாங்க, பயன்படுத்தவும் மாட்டாங்க. அப்படியே பயன்படுத்தாத லோக கல்யாணம்னு சொல்லி உலக நன்மைக்காக பயன்படுத்துவார். ஆனால் இந்த சித்தர்கள்னு சொல்லக்கூடியவங்க ஒரு சில மந்திரங்களை உச்சாரணம் பண்ணி அது சித்தி அடைஞ்சவங்களோ, இல்லை இந்த மாதிரி குண்டலினி சக்தியை எழுப்பி அதை மாதிரி சித்திகள் வாய்ந்தவங்களோ இருக்காங்க. ஸோ நம்ம என்னென்னு சொல்கிறோம், நம்மளை விட ஒரு அதிகமான சக்தி அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னோம்னா அவங்கள பாராட்டுறது நல்லது தான். ஆனால் அவங்க தான் கடவுள், அவங்க தான் எல்லாம், அவங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்படி இல்லை. உண்மையிலே அவங்க இந்த பிரகிருதிக்கு அப்பால அந்த பிரம்மஸ்வரூபத்தில் ஐக்கியமாயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் சில சமயம் சித்தர்கள்லாம் அந்த மாதிரி உயர்ந்த போனவங்க கூட தவறாக பயன்படுத்தியோ இல்லை அப்யூஸ் பண்ணியோ கீழே விழுந்த கதைகள் நிறைய ஏராளம். ஸோ சித்தர்கள்ங்கிறவங்க ஒரு வகையானவர்கள், ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள். அதுலேயே சில பேர் பிரம்மத்தை அடைஞ்சு ஞானிகளாகவும் இருக்கலாம். எல்லா சித்தர்களுமே ஞானிகள்ல நான் சொல்ல வரேன். ஆனால் சித்திகளை வெளிப்படுத்துறதுனாலே ஒருத்தர் ஞானி இல்லை ஒரு பெரிய பிரம்ம ஞானம் சொல்லிட முடியாது. ஆனால் பிரம்ம ஞானத்தை உணர்ந்தவர்கள் அவங்க அதிலேயே தோய்ந்திருக்கும் போது, ரமணகீதாவில் வருது, ரமணகீதாங்கிற அந்த புத்தகத்தில் அதிலேயே தோய்ந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு இயல்பாகவே சித்திகள் உண்டாகின்றன. ஆனால் அதை அவர்கள் பொருட்படுத்துவதில்லை. அப்படி பொருட்படுத்தி அதை பயன்படுத்தினாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக, லோகக்ஷேமத்துக்காக பயன்படுத்தி. நம்ம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்காரு, அவர் யோகேஸ்வர கிருஷ்ணன். அவருக்கு இல்லாத
அந்த சித்திகளே கிடையாது. அவங்கள பட்டெல்லாம் ரொம்ப ரேர், அவங்களாம் எக்ஸப்ஷன், அவங்களோட கம்பேர் பண்ணிக்கூடாது. அவங்க ரொம்ப ரேர், பூர்ண அவதாரம்னு சொல்கிறோம். அதனால தான் பகவானுடைய பூர்ண அவதாரம் சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப ரேர் அண்ட் எக்ஸப்ஷன். நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஏதோ ஒரு வகையான மூடத்தனமான ஒரு இது இருக்கணும். சித்தர்களை பார்த்துருக்கீங்களா, சித்தர்களை கண்டிருக்கீங்களா? சரிப்பா, இப்போ என்ன செய்யணும்? சித்தர்களை பார்த்தாச்சு, கண்டாச்சு. ஆனால் அதை விட முக்கியம் என்னென்னா பிரம்மஞானம். ஏன்னா சித்திகள் கூட மன அளவில் தான் இருக்குது. இதை உள்ளது 40 அனுபந்தத்தில் பகவான் திரும்ப திரும்ப சொல்கிறார். சித்திகள் கூட இந்த துவைத பிரபஞ்சத்துக்குள்ள மனதோட சேஷ்டையாக தான் அதுவும் இருக்குது. ஆனால் மனதை கடந்து போகிறதுங்கிறது தான் இந்த பிரம்மஞானம். ஸோ அந்த மன அளவில் இருக்கிற சித்திகளே நாட்டம் உண்டாகி அதுலேயே ஆஹா ஓஹோன்னு வியந்து பாராட்டி அதுவாகவே இருந்தோன்னா அந்த துவைதத்தை கடந்து அந்த பிரம்ம ஜானத்துக்கு போக முடியாது. ஸோ அதனால் அதுக்கும் அம்பாளை தான் நம்ம தியானம் பண்ணணும், வணங்கணும். இதில் நான் மாட்டிக்கொள்ளாமல் என்னை விடுவித்து விடுன்னு சொல்லுவேன். இதெல்லாம் விஷயம். ஒரு பிரம்மஜானியோடு சித்தர்களை காட்டு ரொம்ப உயர்ந்தவங்க. ஆனால் சித்தனே வந்து பிரம்மஜானியும் இருக்க முடியும், கட்டாயம் இருக்க முடியும். புரிஞ்சுதா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய